அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்ம உபதேசம், எமது இருப்பே ஆனந்தம். மை எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பிளிஸ். அற்புதமான ஒரு ஆத்ம உபதேசம் இது. இந்த சத்சங்கம், இந்த உபதேசம் மிக பெரும் ஒரு உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நன்கு ஆழ்ந்து கவனியுங்கள். டீஃபால்ட்டா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இருப்பு 2 வகையாக நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இருப்பே ஆனந்தம் என்பது, இருப்பு என்பது மூலம், சோர்ஸ். ஒரு உயிருடைய மூலம், உயிருடைய தன்மை, சுபாவம், நேச்சர் ஆனந்தம் என்று அர்த்தம். இதுதான் அடிப்படையான உண்மை. அதனாலதான் டீஃபால்ட்டா ஒரு மனிதன் விரும்புவது சந்தோஷம், அமைதி, நிறைவு, திருப்தி. இது எல்லாமே ஆனந்தத்துடைய வெளிப்பாடு. சிரிப்பு. யாரும் வெறுப்பையோ, கோபத்தையோ, ஆக்ரோஷத்தையோ விரும்புவதும் இல்லை. அதோட நேச்சரும் இல்லை. ஒரு உயிரோட நேச்சரும் கிடையாது. ஒரு உயிரோட நேச்சரே ஒரு ஜாய் தான். இது அடிப்படையான ஒரு மூலத்தின் இருப்பு. நன்கு புரிஞ்சுக்கணும். இதை உணராத, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத, அனுபவம் நடக்காத விஷயம் இருக்கும்போது டீஃபால்ட்டா என்ன இருப்பை உணர்கின்றார்கள்? இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்கின்ற ஆழ்நிலை மனதில் உங்க வாழ்க்கையில் நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது எல்லாமே பதிவாயிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கார் டிரைவ் பண்றோம் அப்படின்னா, கத்துக்கும் போதுதான் கான்சியஸா டிரைவ் பண்ணுவீங்க. அது உள்ள போய் பதியும். எப்படி வண்டி ஓட்டுறது, அந்த அனுபவம் சப்கான்சியஸ்ல பதிஞ்சிரும். டீஃபால்ட்டா நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவிங் நிலையில் இருந்தீங்கன்னா, டீஃபால்ட்டா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் இயக்கும். நம்ம கான்சியஸா நம்ம எதையும் கைட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். என்னது ஒரு விஷயம்னா, இந்த சப்கான்சியஸ்ல வெறுமனே இந்த நாலேஜ் மட்டும் பதியுறது கிடையாது. இந்த தாக்கங்கள் கூட ஆழமா பதியுது. மெயினா தான் விஷயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய இந்த உணர்ச்சி முடிச்சுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வலி, வேதனை, கடந்த கால வாழ்க்கை ஏற்பட்ட பாதிப்புகள், உறவுகளுடன் ஏற்படுகின்ற முரண்பாடான வார்த்தைகள், இது எல்லாமே ஆழமா பதிந்து உணர்ச்சி முடிச்சுகளாக மாறுகின்றது. இது எல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு நான் யார் என்கின்ற அடிப்படையான ஐடென்டிபிகேஷன் டிசைட் ஆகுது டீஃபால்ட்டா. இதுதான் இங்க ஒரு சப்கான்சியஸ்ல ஒரு இருப்பா வேலை செய்யுதுங்கிற நான். இந்த எல்லா உணர்ச்சி முடிச்சு ஒன்று சேர்ந்து நான் இப்படிதான், அதனாலதான் இந்த 2 விஷயம், உணர்ச்சி முடிச்சுகளின் தொகுப்பு என்கின்ற அகங்காரம் என்கின்ற நான் தன்மைக்கும், உயிரோடைய இருப்புத்தன்மை என்கின்ற ஆனந்தத்திற்கும், இரண்டுக்கும் ஏற்படுகின்ற உராய்வு தான் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டம். தயவுசெய்து கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. சமுதாய கண்ணோட்டத்தில், சமுதாயத்தின் பார்வையில் இதோடைய சப்ஜெக்ட் என்ன? பிரபஞ்சத்தின்
கடவுள் சக்தியின் பார்வையில் இதோடைய சப்ஜெக்ட் என்ன? இரண்டையுமே இத புரிஞ்சுக்கலாம் நம்ம. முதல் சமுதாயத்தின் பார்வையில பார்த்தீங்கன்னா, மொத்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டத்திற்கும், மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் ஒவ்வொருத்தருக்குள் இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளால் ஏற்படுகின்ற நான் என்கின்ற அகங்காரத்தின் வெளிப்பாடு தான் இங்க பிரச்சனை. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க அனுபவிக்கினாலும், முடிவு செய்யாவிட்டாலும், அனுபவித்தாலும் சரி, அனுபவிக்கனாலும் சரி, உங்களுடைய உயிர் உடைய சுபாவம் ஆனந்தம் தான். நேச்சர் ஆனந்த உணர்வு தான். இந்த ஆனந்த உணர்வு என்ன பண்ணுது? இது இந்த உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த நான் என்கின்ற அகங்காரம் இதிலிருந்து சிந்தனை செய்வதனாலும், வேலை செய்வதனாலும், யோசிப்பதனாலும், எந்த செயலை செய்தாலும் இந்த ஆனந்த உணர்வு நிறைவை எதிர்பார்க்கும், திருப்தியை எதிர்பார்க்கும், பரிபூரணத்தை எதிர்பார்க்கும். ஆனா இந்த நான் தன்மையில வாழ்றனால அந்த அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட் நடக்காதனால மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல மீண்டும் மீண்டும் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கிறோம். இதுதான் சமுதாய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க எந்த உதாரணம் எடுத்தாலும் சரி, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல பாருங்க, ஒரு பரிபூர்ண நிறைவு ஏற்படவே ஏற்படாது. காரணம், உங்களுக்குள்ளே தான் இந்த இரண்டு தன்மையும் இயங்குகின்றது. அதனாலதான் வாழ்க்கையில் வெளி உலகத்தில் சாதித்த, உச்சத்தை அடைந்த சமுதாயத்தின் உச்சத்தை அடைந்தவர்களும் கூட ஒரு பரிபூர்ண நிறைவை உணர முடியவில்லை. அது உங்களுக்குள்ளதான் நடக்கவும் செய்யுது. என்னமோ எனக்குள்ள ஒரு ஃபீல் பண்ண முடியலையே, என்னால ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஜாயா இருக்க முடியலையே, தொடர்ந்து போட்டி இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரியலைசேஷன் மொத்த உள்ளுக்குள் ஏற்படுகின்ற இந்த ஆனந்தத்திற்கும் நான் என்கின்ற அகங்காரத்துக்கும் ஏற்படுகின்ற ப்ராசஸ் தான் மொத்த வாழ்க்கையுமே. இது ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் என்பதிலிருந்து தான் என்கின்ற உணர்வு நிலைக்கு மொத்த லைஃப் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இருப்பே ஆனந்தம் என்பதை பற்றி ஆழமாக பார்ப்போம். இது என்ன அர்த்தம்? எமது இருப்பே ஆனந்தம். இந்த வார்த்தை எதற்காக பிரயோகம் செய்கின்றேன் என்று பார்த்தால், டிக்ளேர் யுவர் செல்ஃப் ஹூ ஐ ஆம். நான் யார்? நான் யார் என்பதை நான் உறுதிமொழியோடு முடிவெடுக்கின்ற தன்மை இது. டிக்ளேர் யுவர் செல்ஃப், மை எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பிளிஸ். எமது இருப்பே ஆனந்தம் தான் அப்படின்னு நான் எனக்குள்ள டிக்ளேர் பண்றேன். இது ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு பரிணாமத்தை நோக்கி நகரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஞான உபதேசம் இது. கொஞ்சம் டீப்பான சப்ஜெக்ட் இது. ஒரு ஆன்மீகத்துல தவங்களை செய்தோ, தியானங்களை செய்தோ, யோகங்களை செய்தோ ஞானம் அடைந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும். நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நான் ஞானத்தை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாம நடக்காது. மொத்த நான் என்கின்ற அகங்காரத்துடைய கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் தான் ஆன்மீகத்துடைய பாதைகள்.
நான் குழப்பத்தில் இருக்கின்றேன் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து எமது இருப்பே ஆனந்தம் என்கின்ற தெளிவு நிலைதான் ஞான நிலை என்று அர்த்தம். எமது இருப்பே ஆனந்தத்தில் இருக்கின்றது, பரிபூரணத்தில் இருக்கின்றது. எட்டர்னல் ஹாப்பினஸ் இஸ் பிளிஸ். எட்டர்னல் ஜாய் இஸ் பிளிஸ். இந்த டிக்ளரேஷன் தான் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு தன்மை. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உள்முகமாக இந்த டிக்ளரேஷன் இல்லாத, நீங்க டிஃபைன் பண்ணாம ஆன்மீகத்துல பயணம் பண்றது மீண்டும் ஒன் மோர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். So called as of now is happening in our society. இததான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கேட்பவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்கின்றேன், நீங்க உங்களை என்னவா டிஃபைன் பண்றீங்களோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் என்னவாக உங்களை உணர்கின்றீர்களோ அதுதான் வாழ்க்கையாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது, மேனிஃபெஸ்டிங் நடக்குது. இந்த எமது இருப்பே ஆனந்தம் என்கின்ற மகாவாக்கியம், இதுதான் ஞானத்திற்கு ஆன அடிப்படை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இதை டிக்ளேர் பண்றதுதான் ஞானத்தின் உச்சம். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எமது இருப்பே ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தையில இதை டிஃபைன் பண்றதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும், அனைத்து விதமான உணர்ச்சி முடிச்சுகளின் தொகுப்பு, குழப்பம், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். எப்படி இதை நீங்க கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஒரு கேள்வி, நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம், எதற்காக வெளி உலகத்தில் சாதிக்கின்றோம், எதை உணரப் போகின்றோம்? இதற்கான பதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சந்தோஷமாக வாழ வேண்டும். இது ஒரே ஆன்சர் நீங்க சொல்லுவீங்க. சந்தோஷமா இருக்கணும், நல்லா சம்பாதிச்சா நல்லா நினைச்சதை அடையலாம், நினைச்சதை செய்யலாம். இறுதியாக என்ன? நான் அதன் மூலமாக நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய விரும்புகின்றேன், அதற்காகத்தான் இதை செய்கின்றேன் நீங்க சொல்லுவீங்க. ஒரு கேள்வி, பிறந்தது முதல் இன்று வரை நீங்கள் செய்த எல்லா வகையான செயல்பாடுகளிலும் நிரந்தரமான சந்தோஷம் ஏற்பட்டதா என்கின்ற கேள்வி கேட்டு பாருங்கள். மாறிக்கிட்டே இருக்கு. இட்ஸ் a temporary experience. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது அட் பிரசன்ட் சர்வைவல் மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. டெம்பரவரியா தான் இருக்கு ஜாய், நிரந்தரமா இல்ல. அப்ப இந்த நிரந்தரமான இந்த ஜாய் என்று நான் சொல்லக்கூடிய இந்த பிளிஸ், ஆனந்தம் வெளியுலகத்தோடு தொடர்பில்லாதது. இது உங்கள் இருப்பாய் உயிராகவே இருக்கின்றதே தவிர எதையோ வெளியில் சாதித்து இதை உணர இயலாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வெறுமனே சமுதாயத்துல நம்ம வெளிமுகமாக சாதித்த பிறகு நிரந்தரமான சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றோம். அது நடக்கவில்லை, நடக்கப் போவதும் இல்லை. அப்ப இந்த நிரந்தரமான ஆனந்தத்தை உணர்ந்து பரிபூரணத்திலிருந்து நீங்க சமுதாய வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் தேவைகளுக்காக மட்டும் வாழ இயலும், ஆசைகளை நோக்கி நகராமல் நிம்மதியாக வாழ முடியுங்கிறன. ஒரு மனிதன் அடிப்படையாக உணர்வது தன்னுடைய மூலம் ஆனந்தமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதும், இந்த ஆனந்தமாக இருப்பதை உணர்வதற்கான
தியானங்களில் ஈடுபடுவதுதான் மிக முக்கியமான ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். வாழ்க்கையில தெரிந்து கொள்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். தெரியாதை தெரிந்து கொள்வது. அப்டேட் யுவர் நாலேஜ். அதே போல தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னவாக எனக்குள் இருக்கின்றேன். என்னுள் உயிர் இருக்கின்றது உண்மை. இந்த உயிரும், ஆன்மாவும், இறைவனும், கடவுளும், பிரபஞ்சமும் எல்லாம் ஒன்றுதான். இந்த உயிரை உணர்வது, உயிர் என்னவாக இருப்பது என்று தேடுவதும், தெரிந்து கொள்வதும், இதுதான் ஆன்மீக தேடுதல் என்று அர்த்தம். இறை தரிசனம் பெற வேண்டும் என்கின்ற இயக்கமும் இதைத்தான் குறிக்கின்றது. உங்கள் மூலத்தை உணர்வது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? உயிர் ஆனந்தத்தில் இருப்பது என்கின்ற வார்த்தை தெரிந்து கொள்வதே மிக பெரும் ஒரு கிளாரிட்டி என்கிறேன். தயவு செய்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் எந்த ஒரு கதையும் சொல்லவில்லை. உண்மையான சத்தியத்தை சொல்கின்றேன். நீங்கள் உங்களை, உங்களுடைய உயிரை ஆனந்தமாகத்தான் இருக்கின்றது, ஆனந்த உணர்வில் இயங்குகின்றது என்று தெரிந்து கொண்டு அதை அனுபவித்து வாழ்ந்தோமானால் நிச்சயமாக சொல்ல முடியும். நிதானத்தோடு, பொறுமையோடு, வாழ்க்கைக்கு தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து, மொத்த வாழ்க்கையும் நிறைவாக, நிம்மதியாக வாழ இயலும். எமது இருப்பே ஆனந்தம் என்பது டிக்ளரேஷன். You declare with consciously, I am bliss. My existence is bliss. என்னுடைய இருப்பு ஆனந்தத்தில் இருக்கின்றது என்று நான் விழிப்புணர்வோடு இத டிக்ளேர் பண்றேங்கிறது அர்த்தம். இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் சொல்வது டிக்ளேர் பண்ணுங்க. சத்சங்கம் கேட்கும் போதே என்னுடைய இருப்பு ஆனந்தமே, எமது இருப்பு ஆனந்தமே. நீங்க உணரலாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் டிக்ளேர் யுவர் செல்ஃப். இது முதல் படியாக துவங்கட்டும். என்னுடைய இருப்பு, எமது இருப்பு ஆனந்தமே. ஆனந்தம் என்பது அப்சல்யூட் ஃபுல்ஃபில்மென்ட், பரிபூர்ண நிறைவு. இதை உணருங்கள். இந்த காலையில் எழுந்த உடனே முதல் விஷயம், கண்ணை திறந்ததும் முதல் விஷயம் நமஸ்கரித்து, இயற்கை சக்தியே, கடவுள் சக்தியே தம்மை சாட்சியாக வைத்து சங்கல்பம் ஏற்றுகின்றேன், உறுதிமொழி எடுக்கின்றேன். எமது இருப்பே ஆனந்தம். ஒரு 3 முறையோ ஒரு எத்தனை முறைனா சொல்லுங்க. சில முறைகளாவது சொல்லி இதை ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ண முடியும். சிறிதளவாவது ஒரு மன நிம்மதி, ஒரு மன தெளிவு, உள்முகமாக அந்த இருப்பை நோக்கி எடுத்துச் செல்லும் இந்த சங்கல்பம். எமது இருப்பே ஆனந்தம். எந்த ஒரு மனிதன் இந்த சங்கல்பத்தை சொல்ல துவங்குகின்றார்களோ நிச்சயமாக சொல்ல இயலும். வாழ்க்கை குழப்பத்திலிருந்து தெளிவு நிலைக்கு நகரத் துவங்குகின்றது. குழப்ப நிலையிலிருந்து தெளிவு நிலைக்கு, கிளாரிட்டியை நோக்கி நகரத் துவங்கும். இதோட சைடு எஃபெக்ட் எது தெரியுமா நடக்கும்? ஆரோக்கியம், நிறைந்த செல்வம், இனிமையான உறவுகள், வாழ்க்கையில் பரிபூர்ண தன்மை, இது அனைத்தும் நடக்க துவங்கும் என்று சொல்கின்றது. நீங்க தியான கிளாஸுக்கு வர்றது வராது உங்க விருப்பம். அட்லீஸ்ட் இந்த சத்சங்கம் கேட்கும் போதாவது இதை பண்ணி பாருங்க. இது வெரி சிம்பிள். எமது இருப்பே ஆனந்தம். தினந்தோறும் காலை எழுந்ததும் முதல் தடவையா சொல்லுங்க. தினந்தோறும்
தூங்குவதற்கு முன்பு இத சொல்லிட்டு படுங்க. நிச்சயமாக உங்களுக்குள் ஆனந்தத்தை நோக்கி நகரத் துவங்குவீர்கள். அது எப்படி சாமி சொன்னா நடக்கும்னு கேட்காதீங்க. சொல்லி பாருங்க. சொல்லி இத பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கையின் இறுதி தன்மை. இதுதான் மனிதன் இறுதியாக உணரப்போக்கூடிய இறுதி தன்மை என்று சொல்கிறேன். மனிதனுடைய இருப்பை உணர்வதுதான் இறுதியான ப்ராசஸ். இறைசக்தி ஆரம்பிச்சு முடிக்கவும் செய்யுது. அந்த முடிவு இதுதான். மை எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பிளிஸ். இதை நோக்கி எல்லோரும் நகருங்கள். வாழ்க்கையில் உள் உணர்வில் பரிபூரணத்தை உணர்ந்து, ஆனந்தத்தை உணர்ந்து, ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ இயலும். எல்லோரும் ஆனந்தத்தை நோக்கி நகர்கிறார்கள். எல்லோருக்குள்ளும் ஆத்ம ஆனந்த அனுபவம் நடக்க. ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். ஆனந்தமாக வாழுங்கள்.